தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க கொடுக்கக்கூடிய லட்சணத்துவம் நீங்க பார்த்தீங்கன்னா வித்தியாசமே இருக்காது. ஆனா ஒருத்தருக்கும் விளங்காது. அதுதான் வேதாந்தம். அதனால்தான் வேதாந்தம் பேசுறாங்க ஒருத்தருக்கும் புரியாதுன்றது அர்த்தம். ஆனால் உண்மை அதுல சித்தாந்திகள் என்ன பண்ணாங்கன்னா அந்த உண்மையை விளக்கிற போது பிரம்மா அறிவாக இருக்கிறது என்று கொண்டு வந்தாங்க. அது அறிவாகன்னா இந்த உடலுக்குள்ளாக எப்படி இருக்கிறது என்றது தெரிந்து கொண்டா அந்த அறிவு ஒட்டியே பிரம்மத்தை அறிய போது பிரம்மம் தான் இங்க அறிவா இருக்குதுன்னு அதுக்கு இணை கொடுத்தாங்க பாருங்க. இதான் சித்தர்கள் என்றது. சத்து சித்து ஆனந்தம் என்று மூன்றா பிரிச்சிங்கன்னா சத்து பிரம்மத்தை குறிக்கும், சித்து என்பது இயக்கத்தை குறிக்கும். அதாவது உயிர் சக்தி, உயிராலாகிய எல்லா பொருள் எல்லாம் அசைந்து கொண்டே இருக்கக்கூடியதெல்லாம் சித்து தான். அப்போ அனந்தம் என்பது இதை பிரிச்சு பிரிச்சு உணருது பாருங்க. அந்த மனம் பல கோடியாக மாறுது இல்லையா, பல வடிவம் எடுக்குது. அதான் ஆனந்தம். ஆனந்தம்ன்றது வேறு, ஆனந்தம் என்றது வேறு, ரெண்டையும் ஒன்னாக்கிடாதுங்க. ஆனா சச்சித்தானந்தன்ற போது அது கொஞ்சம் நீளுது, ஆனந்தம் மாதிரியா வருதும். அது அந்த ஓசை நீட்டமே தவிர சச்சித்தானந்தம் தான். சத்து சித்து ஆனந்தம். ஆனந்தம்னா பல பலன்றது அர்த்தம். ஆனந்தம்னா ஆண் என்ற வார்த்தை மனிதனுக்கு ஆண் என்றது ஒரு வார்த்தை வழக்கில் இருக்கு. அந்தம்னா முடிவு. மனிதம் முடிஞ்சா பிரம்மன் தானே. அதாவது மனித மனம் அதை இதை நாடி அதை அறிஞ்சு இதை அறிஞ்சு போய் ஒன்றுமில்லாத ஒன்றோட சேர்ற போது, அதனால ஆண் அந்தம் என்றது அது இறைநிலையை குறிக்கும். அது ஆனந்தத்துக்கும் அனந்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். இப்போ சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவர்கள் தத்துவமசி என்று சொன்னார்கள் வேதாந்திகள். அது நீயாக இருக்கிறாய். எதை எடுத்தாலும் சரி, இதை எடுத்தா இது அணுக்கள் கூட்டு, பஞ்சபூதங்களுடைய கூட்டு. பஞ்சபூதங்கள்ல முதல் பூதமாக உள்ளது ஆகாசம். ஆகாசம் எங்க இருந்து வந்தது? பிரம்மத்திலிருந்து வந்தது. அப்ப பிரம்மத்தினுடைய சொரூபம் தான் விண்ண நிலை தான் ஆகாசம். அப்போ கடதாசி எடுத்தாலும் இது பஞ்சபூதங்களாகியது. அது மூலம் ஆகாசம், ஆகாசத்துக்கு மூலம் பிரம்மம். பிரம்மமே தான் கடதாசியா இருக்கு. அதே போல பிரம்மமே தான் எதுவா இருக்கு என்ற போது அது நீயாக இருக்கிறாய். எந்த பொருள் எடுத்து பார்த்தாலும் அது நீயாக இருக்கா, நீயா அதுவே என்ற உணர்வுதான் அது தத்துவமசி என்ற வாக்கியத்தினால கொடுத்தாங்க. இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னாங்க. அதனால்தான் வள்ளுவர் குரல்ல வர்ற போது இறைநிலை உணக்கிற போது அகத்தது என்று சொன்னார். அகத்தது என்ற வார்த்தை வள்ளுவர் உபயோகப்படுத்தியிருக்கிறது. அதான் அகம் என்றால் உள்ளம், உயிர். உயிருக்கு உயிராயிருப்பது என்ன? இப்போ அதை நான் உங்களுக்கு விளக்குறேன். இந்த உடல் இருக்கு. இந்த உடல் என்ன? பல கோடி செல்களால் ஆகிய உடல். இந்த உடலுக்குள்ளாக தனியாக ஃப்ரீ பார்ட்டிகள் என்று சொல்லக்கூடிய விண் அல்லது சக்தி, எனர்ஜி பார்ட்டிகள் எப்படி ஒன்னாலும் வச்சுக்க, அந்த பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகள் இந்த யூனிவர்ஸ். அதுதான் சக்தி என்று சொல்றோம். உயிர்னால ஜீவன் என்றதுக்கு மாத்திரம் எல்லை கட்டி கொள்ளக்கூடாது அர்த்தம். உயிர் என்றால் இயக்கம், இயக்கம்னா உயிர். ஆனா இயக்க எல்லாத்தையும் ஒரு பெரிய ஒரு இதை எடுத்துக்கிட்டு, ஒரு மாசம் எடுத்துக்கிட்டு அது உயிர் இல்லாமன்னா இல்லை. அந்த மாசுல இருக்கக்கூடிய கடைசி பகுதிக்கு போனோம்னா அதுதான் உயிர். இது உயிர் தொகுப்பு. பல கோடி சேர்ந்த போது மாசுன்னு சொன்னா, ஒரு கூட்டம்னு சொன்னா தொகுப்பு. அதனால அதுக்கு வேற பேரு மாஸ். இதுக்கு அந்தந்த பேரு கொடுத்துட்டாங்க. அப்போ உயிர் என்றால் அந்த மூலக்கூறாக உள்ள ஒரு பரமாணு நிலை. விண் என்றும் பரமாணு என்றும் தமிழ்ல சொல்றோம். பரமை என்ற ஒரு வார்த்தை எந்த இடத்துல வந்தாலும் அதற்கு மேல இல்லாதது என்றது அர்த்தம். அதாவது உச்ச நிலையில ஒன்றை வச்சு பேசுற போது அதுக்கு பரம். அது பரம புருஷன் என்று சொன்னா ரொம்ப உயர்ந்தவன்
என்ற ஓமை காட்ட முடியாத பரமபுருஷன் பரமசிவம் என்றால் அந்த ஓமையே இல்லாத இதுக்கெல்லாம் பரம். அதே போல விண்ணுக்கு பரம அணு, அதை விட அணு என்ற சின்னது. அணு என்றால மிகச்சிறியது என்றது. பரமாணுன்னு சொல்லிட்டா அதை விட இன்னும் ஒண்ணு சின்னது இல்லை என்றதையும் குறிக்கிறது. அந்த நிலையில பாத்தீங்கன்னா அதுதான் உயிர். அந்த உயிர் என்றதுதான் விண் என்றும் சக்தி என்றும் ஆகாசம் என்றும். இங்க விட்டுட்டீங்கன்னா மிச்ச இடங்கள் எல்லாம் உங்களுக்கு வழிக்கு போகும் தத்துவம். அந்த உயிர் என்ற உயிரானது அதுவேதான் இப்போ இந்த உடல் இருக்குது. உடலுக்குள்ளாக உயிர் இருக்குது இல்லையா? இப்ப அது தெரிய போச்சு உங்களுக்கு. இந்த உயிருக்குள்ளாக உயிருக்குயிராயிருப்பது பிரம்மன் தான். ஏன்னா அந்த உயிர் என்பது அந்த வெட்ட வெளியில ஒரு சிறு பகுதி சுழண்டுகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வேகமா சுழலுது. அந்த வேகம் அதாவது 2 கோடி தடவை ஒரு செகண்டுக்கு சுத்துறதாக ஒரு அனுமானம் வச்சுக்கோங்க. அந்த சுத்துதா சுத்தலியான்னுட்டு பார்க்கவே முடியாது. அதனால்தான் அணுவை இது வரைக்கும் இன்னும் பார்ட்டிகள் யாரும் பார்க்கவே இல்லை. அது ஓடுற ஓட்டத்துல இடிக்கிற இடியில அந்த வளர்க்கூடிய விளைவுல விஞ்ஞானிகள் இன்னென்ன பார்ட்டிகள் என்றதை பகுக்கிறாங்களே தவிர அத பார்ட்டிகளை எத்தனை கோடி பெரிசாக்கி பார்த்தாலும் பார்ட்டிகளை பார்க்க முடியாது. அதான் விண் என்று சொல்வது. அத சித்தர்கள் ஒரு தெளிவாக விளக்குறாங்க. எப்படி அத ஒரு அனுமானத்துக்கு மனதுக்கு வேணும் இல்லையா? பசுவினுடைய மயிரை திருமூலர் விளக்கத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன். பசுவினுடைய ரோமம் ஒண்ணு எடுத்து அதனுடைய கனம் மற்ற ஜீவன்களுடைய இதெல்லாம் விட பசுவினுடைய இது ரொம்ப நுண்ணியதா இருக்கும். அதனுடைய கனம் எவ்வளவு இருக்கோ அவளை நீளம் வச்சு வெட்டிக்கோ. எடுத்தாச்சு ஒரு துண்டு. இந்த துண்டை முதல்ல 1 கோடி கூறாக்கு. 1 கோடி கூறாக்கின பிறகு ஒரு துண்டு எடுத்துக்காதுல. அதை மீண்டும் 1 கோடி கூறாக்கினால் ஒரு கூறு எவ்வளவு வருமோ அதான் உயிரினுடைய பருமன்றதை கொடுத்திருக்காங்க. அதான் விண் என்று சொல்லக்கூடியது. ஃபண்டமெண்டல் பேசிக் பார்ட்டிகள் ஆர் எனர்ஜி பார்ட்டிகள் சொல்றதுக்கு இதுதான் வியாக்கியானம். இத அந்த பிரம்மம் என்ற நிலையில டோட்டல் கான்சியஸ்னஸ், இந்த அறிவு என்பது அதுக்கு அதனுடைய தன்மையாகவே இருக்குது. அதான் உள்ளடங்கியதுன்னு சொல்றது. அறிவு என்பது வேகம் உடையது, அதாவது வீரியவும் சுருங்கவும் உடையது என்ற போது ஒரு ஆற்றல் உடையது. நான் இப்ப சொல்லியா அந்த ஆற்றல் மிகவே அந்த பிரம்மத்திலே ஒரு சிறு துண்டாகத்தான் வெளிப்பட்டு இயங்குற போது சக்தி. இப்ப சக்தியில அறிவு ஆரம்பிக்குது, இயங்க ஆரம்பிச்சு. அப்போ இயக்கமெல்லாம் அறிவுன்னு வச்சுக்கோங்க, தெளிவா போயிடும். இருப்பு சிவமாக இருந்தால் இயக்கமெல்லாம் அறிவுதான். அப்போ அந்த இயக்கத்துல பரமாணுல இருந்து இந்த பிரபஞ்சம் வரைக்கும் அந்த அறிவு எப்படி செயல்படுன்றத பாக்குற போது அசேதன பொருட்கள் சொல்றாங்க. அதாவது உணர்ச்சி இல்லாத செயல்படுறது. உணர்ச்சி இல்லாத போது ஆனா அதுக்கு முறையில்லாத எந்த பொருளும் ஓடல, முறையோட தான் ஓடுது. உலகத்துக்கு உணர்ச்சி இல்லைன்னு வச்சுங்க. ஆனா 365 நாள்ல ஒரு சுத்து சுத்துதுன்னு சொன்னா ஒரு நிமிடம் ஆகிலும் பெறலுமா? அதே போல ஒரு நாளைக்கு ஒரு சுத்து தன்னைத்தானே 25,000 மைல் சுத்தி வருதுன்னா ஒரு நிமிஷம் பெறலுமா? பெறலாம். அது போல ஒரு விதையை போட்டோம்னா இது எந்த மாதத்துல போட்டதுன்னா எந்த மாதத்துல பயிராகணும்னா கரெக்டா வருது இல்லையா? அது மாதிரி எந்த பொருளை எடுத்தீங்கன்னாலும் இந்த தன்மை இருக்குது பாருங்க. அதுதான் பேட்டன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டின்னுட்டு நீங்க புத்தகத்துல பிலாசபியில சைக்காலஜில பாத்தீங்கன்னா தெரியாது. ஏன்னா நானே இதை கண்டுபிடிச்சு அனலைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய விளக்கம் ஆகையினால இந்த 3 எழுதிங்க. ஃபர்ஸ்ட் எமர்ஜென்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், முதல் தோற்றம்.
அறிவுக்கு முதல் இயக்கம் 3 நிலை. பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டின்னு ஆங்கிலத்தில். அமைப்பு, தன்மை, இயக்க ஒழுங்கு தமிழ்ல போட்டுங்க. அமைப்பு, தன்மை, இயக்க ஒழுங்கு 3. நான் ஆங்கிலத்துல கொடுக்கறேன்னா அப்போதான் அது சிதையாது இருக்கும் அர்த்தம், வேற அர்த்தம் கொள்ளாத, ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கும் சுலபமா புரிஞ்சிக்க முடியும். பேட்டர்ன், பிரிசிஷன், PRICISION, பிரிசிஷன். பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி ஆங்கிலத்தில். தெரிஞ்சவங்கலாம் அது ஆங்கிலத்தில் நோட் பண்ணுங்க. தமிழ்ல அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு. அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு. இப்போ இத அசேதன பொருளே எப்படி இருக்குதுன்றத நான் விளக்குறேன். ஒரு வெள்ளையா ஒரு துண்டு ஒரு பொருள் இருக்குது. இது சாக் பீஸ்ல இருந்து எடுத்தது. இன்னொரு துண்டு அதே போல பொருள் ஒண்ணு எடுத்தீங்கன்னா, இந்த அர்சனிக்கம்னுட்டு ஒரு பாய்சன் இருக்குது, பாஷாணம்னு சொல்றது. அதுவும் அப்படிதான் இருக்கும். இத 2 தனியா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. இது அமைப்பு ஒரே மாதிரியா இருக்குது. ஆனா துல்லியம் என்றது என்னன்னா, ஒரு அரிசியடை இத நாக்கில போட்டா இது என்ன வேலை செய்யும், அத ஒரு அரிசியடை நாக்கில போட்டா இது என்ன வேலை செய்யும் என்ற போது அங்கதான் அதனுடைய குணம், இதுவரையில அடைந்து வந்த அதனுடைய தன்மை இருக்குது பாருங்க. அதான் துல்லியமா வேலை செய்யுது. அதுவே மருந்தாக போட்டா அல்லது வேற ஏதாவது போட்டா. அதனால இது குணத்தை பொறுத்தது, இது பொருள் வடிவத்தை பொறுத்தது. வடிவம் அமைப்பு, வடிவத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கு பாருங்க எந்த பொருள்லையும். அது இப்போ நார்த்தம்பழம் எடுக்கிறோம், கிச்சிலி பழம் எடுக்கிறோம், அல்லது ஆரஞ்சு பழம் எடுக்கிறோம். வடிவத்துல ஒன்னா இருந்தாலும் அதனுடைய குண வேறுபாட்டுக்கு தகுந்தவாறு இது 3ஆ பிரிச்சு பேசுறோம். அது போல அது குணம்தான் துல்லியம்னு சொல்றது. அதன் பிறகு இயக்க ஒழுங்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இது பாரு, இயக்க ஆற்றல் கரெக்டா அந்த டைம் போல அது நடக்கும். இப்போ பாய்சனே உள்ள சேர்ந்தாலும் கூட எவ்வளவு நேரத்துல என்னென்ன வேலை செய்யும், எந்தெந்த உறுப்புகளை கெடுக்கும், எந்தெந்த உறுப்புகளை நல்லதாக்கும் என்றது இருக்கு. இதுதான் இயக்க ஒழுங்கு. அதுக்கு இன்னொன்னு நான் செடி வகையில கொடுக்கறேன். ஒரு கடுகு எடுத்துக்கொள்ளுங்க, ஆலமரையை எடுத்துக்கொள்ளுங்க. பார்த்தா இந்த அளவுக்கு ரெண்டும் அளவுக்கு ஆலமர இன்னும் கூட சின்னதா இருக்குது. இப்போ அமைப்புல பார்த்தா 2 சின்ன விதைன்னு தெரியுது. ஆனா அதனுடைய தன்மை என்ன இருக்குன்னா, இது ஒரு பெரிய மரத்தை தன்னிடத்துல அடக்கி வச்சிருக்கு. அது போட்ட பிறகுதான் தெரியும். இது போட்டு அது போட்டு முளைச்சி வரும்போதுதான் அது தெரியும். அது அடங்கிதான் இருக்குது. இப்ப அதுதான் அதனுடைய குணம், துல்லியம். கரெக்டா அந்த ரசாயனம், அந்த சுவை, அவனுடைய குணம் இவைகளெல்லாம் வெளிப்படும். அதே போல இயக்க ஒழுங்குன்றது எந்த விதைய போட்டாலும் இத்தனை நாள்ல முளை வரும், இவ்வளவு நாள் செடி வரும், இவ்வளவு நாள்ல காய் வரும்ன்ற போது சாதாரணமா பயிர் வகையிலேருந்து தென்னை மரம் வரைக்கும் வச்சுக்கணும்னா பயிர் வகைகள்லாம் ஒரு 3 மாதத்துக்குள்ளாக வந்துடும். தென்னை மரம்னா ஒரு 5 வருஷம் ஆகும். இது இயக்க ஒழுங்கு, காலம், காலத்தை ஒட்டியதுதான். அதனால்தான் ரெகுலாரிட்டி என்ற இதை அங்க கொடுத்திருக்க. பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி. இதுதான் முதல்ல அறிவுக்கு முதல் தளமாக அமைந்து சிறு அணுவுல இருந்து, அதாவது உயிர் சக்தியில இருந்து முழுக்க பிரபஞ்சத்துல உள்ள பெரிய பெரிய அண்டங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட இந்த பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டியில இருந்து தவறதே இல்லை.
எந்த இடத்துல சூரியன் இவ்வளவு இருக்குதுன்னு சொன்னா அந்த இடம் அதுக்கு உள்ள தூரம் இன்னும் ஒவ்வொரு எப்படி இயங்கணும் என்றதுக்கு இருக்கு. அதே போல சூரியன் சொன்னா குருன்னு சொன்னா இன்னென்ன காம்பவுண்ட் சேர்ந்தது, அதனுடைய அலை வீசினா இன்னென்ன குணங்களை கொடுக்கக்கூடியது என்ற போது அது பிரிசிஷன் ஆகுது. ரெகுலாரிட்டி, இது 12 வருஷத்துக்கு ஒரு சுத்து முடிக்குது, இது 30 வருஷத்துக்கு ஒரு சுத்து முடிக்குது என்பதற்கு பாருங்க, இதுதான் ரெகுலாரிட்டி, இயக்க ஒழுக்கம். அப்போ இந்த மாதிரி அசேதன பொருட்கள் எந்த பொருளுமே முறை தவறாகவோ தாறுமாறாகவோ நடக்கிறதையே இல்லை. எல்லாமே ஒன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு, ரிஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, சேர்ந்துக்கிறதுக்கு, தன்னண்ட ஆக்கி கொள்றதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித தன்மை அமைஞ்சிருக்கு. இதுதான் அறிவினுடைய முதல் படி. அதாவது பிரம்மம் அறிவான போது முதல் தள அறிவு பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி, அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு. அமைப்புனா வடிவத்தை பொறுத்தது, துல்லியம் என்றது குணத்தை பொறுத்தது. எழுதிங்க அதெல்லாம். அமைப்பு என்றது வடிவத்தை பொறுத்தது, துல்லியம் என்றது குணத்தை பொறுத்தது, இயக்க ஒழுங்கு என்றது காலம். இப்போ இந்த 3 இல்லாத எந்த பொருளாயிலும், இப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பிரபஞ்சத்துல எந்த பொருளை ஒன்னாலும் எடுங்க, இந்த 3 இல்லாத ஏதாயிலும் இருக்குமான்னா இருக்கவே இருக்காது. இது அடித்தளம். இயக்க ஆரம்பிச்ச உடனே அந்த இயக்கத்திலேயே அது வடிவம், அதனுடைய குணம், அதனுடைய காலம், இயக்க காலம் எல்லாம் அமைஞ்சு போச்சு. அதன் பிறகு இது சேர்ந்து ஜீவனாகுது இல்லையா? அதாவது உயிர்களாக ஒரு செல்லு உயிரில இருந்து உணர்வு வரையில எடுத்துக்கொள்ளுங்க. எந்த உணர்வு என்று வந்தால அதுக்கு 3 தன்மைகள் அமைஞ்சிருக்கு. இந்த 3 தன்மை இப்ப எடுத்துக்கங்க. பெர்செப்ஷன் ஆங்கிலத்துல, உணர்ச்சி என்றது தமிழ்ல உணர்ச்சி. இருப்பை உணர்தல், இன்ப துன்ப உணர்வு, ஒத்து பார்த்து வித்தியாசம் உணர்தல். ஆங்கிலத்தில் எழுதி கொள்ளுங்க. இப்போ காக்னிஷன், COGNITION, காக்னிஷன், அதாவது இருப்பை உணர்தல், காக்னிஷன். எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இன்பமா துன்பமான்றத தான் அத புரிகிற உணர்வு பாருங்க, இது எக்ஸ்பீரியன்ஸ். 3வது டிஸ்கிரிமினேஷன், உன்னோட ஒண்ணு ஒத்து பார்த்து வித்தியாசத்தை உணர்றது. இப்ப எல்லா ஜீவன்களாண்டியும் இந்த 3 அம்சங்கள் உண்டு. ஆனா அந்த அம்சங்கள் அடிப்படையாக உள்ள பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி எல்லாத்திலையும் உண்டு. இது ஜீவன்களாண்ட இன் அடிஷன் டு ஃபர்ஸ்ட் லெவல், 2வது அறிவினுடைய லெவல் என்ன இருக்குதுன்னு சொன்னா இந்த காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன். அப்போ ஒரு பொருளை பார்க்கறேன், அப்படியே கையை சும்மா கண்ணை மூடிட்டே இருக்கேன், அப்படியே கையை வைக்கிறேன், இங்க தடுக்குது, இங்க ஒரு பொருள் இருக்குதுன்னு தெரியும். இது தொடு உணர்வு. இப்படி கண்ணை திறந்து பார்க்கறேன், என் கண்ணுல இருந்து வெளிச்சம் வருது, அங்க ஏதானும் ஒரு நிழல் இருந்தா அங்க தடுக்குது, திருப்பி ஓஹோ இந்த பொருள் இருக்கு. இது காக்னிஷன். அதே போல மூக்குல நமக்கு எப்பொழுதுமே ஒரு சக்தி வந்துகிட்டே இருக்கும். அது எந்த இடத்துல போய் இதை விட அதிகமா இருந்ததுன்னா ஒரு வாசனையோ நாற்றமோ அங்க தூக்குது பாருங்க, உடனே அங்க ஏதோ ஒரு அந்த பக்கம். இதுதான் தடைதான் பெர்செப்ஷன், தடைதான் காக்னிஷன். அதாவது நமக்கு தடை உண்டாகுது பாருங்க, நம்முடைய உணர்ச்சிக்கு எந்த இடத்துல ஒரு தடை ஏற்படுதோ அதான் காக்னிஷன். அப்போ இதுதான் நம்ம தாய்மானவருடைய தோய்ந்து படிக்கக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க இங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய தமிழ்ல மெய்ப்பொருள் கண்ட மகான்ல அவர் ஒரு ரொம்ப முக்கியமாக உள்ளவர்.
அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்குயிராய் தழைத்தது மன வாக்கினில் தட்டாம நின்றதெதுன்னு சொல்றாரு. தட்டுவதெல்லாம் இயக்கம். அணுக்களும் அணுக்கூட்டமும் தான் தட்டுமே தவிர தலையை உண்டு கொண்டுமே தவிர இதுக்கு அப்பால் உள்ள மெய்ப்பொருள் தலையே கிடையாது. மனதுக்கும் வாக்குக்கும் வாக்கால உருக்கொடுத்து சொல்ல முடியாது, மனதுக்கு தடுக்காது. எப்படி போனாலும் விரிஞ்சுக்கிட்டே போயிட்டே தானே இது ஏற்றுக்கொள்ளுது. அதனால தட்டாமல் நின்றதுன்னு பிரம்மத்துக்கு ஒரு இது கொடுக்குறார். அந்த அந்த வார்த்தைக்கு ரொம்ப பேரு விளக்கம் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மாதிரி தடுப்பு தான் அப்ஸ்ட்ரக்ஷன் இஸ் த பர்செப்ஷன் ஆங்கிலத்தில் நான் சொல்லுவேன். பர்செப்ஷன் என்னன்னா முதல்ல அப்ஸ்ட்ரக்ஷன் தான் தடை. அப்போ அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் ஆன உடனே நம்முடைய உயிர் சக்தியை ஊக்குவிக்குது இல்லையா? அப்போ ஒரு தடை ஏற்பட்ட உடனே முன்ன இருந்த நிலைக்கும் இப்போ நம்முடைய மேக்னட்டிக் போர்ஸ் காந்த சக்தி அழுத்தத்துல ஒளியில சுவையில மனத்துல மாத்தம் ஆகும். அதாவது ஒரு இதை பார்த்தோம், கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கணும், அந்த ஒளி இந்த இதுக்கு இன்பமோ துன்பமோ உண்டாகுதல்லவா? இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த பொருளை பார்த்தாலும் இன்பமோ துன்பமோ உண்டாகிற போது அது எக்ஸ்பீரியன்ஸ். அதன் பிறகு ரெண்டு பொருளை பார்க்கிறோம் ஒரே நேரத்துல, நேத்து பார்த்ததுக்கு இன்னைக்கு பார்க்கிறோம், இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன என்றதை கணிக்கிறோம் பாருங்க. இதுதான் டிஸ்கிரிமினேஷன். இப்போ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பெர்செப்ஷன்னா 3 தன்மைகள் உள்ளது. அதாவது உணர்ச்சி என்பதுல 3 தத்துவங்கள் உள்ளடங்கி ஒன்றாதான் இருக்கும். இதுல பிரிக்க முடியுமான்னா பிரிக்க முடியாது. அது என்ன? காக்னிஷன், இருப்பை உணர்வு. முதல்ல இங்கே இந்த ஒருத்தர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப அவர்களை பற்றிய கருத்தோ அவர்கள் இருக்கிறதுனால எனக்குள்ள இன்பமோ துன்பமோ உண்டாகுது எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ நேத்து வெள்ளை சொக்கா போட்டுட்டு வந்தாரு, இன்னைக்கு கலர் சொக்கா போட்டுட்டு இருக்காரு. அல்லது நேத்து வந்தவர் இவங்க தம்பி அல்லது அண்ணா, இன்னைக்கு வந்தவர் அவர் தம்பி. நேத்து வந்தவர் வேற ஒரு கிளார்க்கு, இன்னைக்கு முதலாளி. இது டிஸ்கிரிமினேஷன். அதாவது இந்த 3 தன்மைகள் பெர்செப்ஷன்ல இருக்குதுன்றத உணர்ந்து கொள்ளணும். இதுதான் அறிவுக்கு 2வது நிலைகள். இந்த பிரபஞ்சத்துல அறிவு இயங்கக்கூடியது பிரம்மமாக இருந்து முதல்ல அறிவாக எழுந்த போது அமைப்பு, இயக்க துல்லியம், இயக்க ஒழுங்கு, இந்த 3ஓட சிறு அணுவுல இருந்து பிரபஞ்சத்துல உள்ள பெரிய பெரிய அண்டங்கள் வரையில இது சமம் எல்லாத்துக்கும். அதுக்கு மேல ஜீவன் என்றது உணர்ச்சி என்றது வந்துட்ட உடனே அதுல 3 தன்மைகள் கூடுது. அந்த தன்மைகள் என்ன என்ற போது காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன். அது இருப்பை உணர்தல், உணர்ந்த போது ஏற்படக்கூடிய இன்ப துன்ப அனுபவம், நேத்து பார்த்ததுக்கு இன்று பார்க்கறதுக்கும் அல்ல 2 பொருளை பார்க்கறதுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. இந்த 3 தன்மைகளும் சேர்ந்ததுதான் பெர்செப்ஷன், அதுதான் உணர்ச்சி. அதற்கு மேலாக 6வது அறிவு என்று ஒண்ணு வந்துடுச்சுன்னா இது வரைக்கும் பிரபஞ்சம் முழுக்க முடிஞ்சு போச்சு. சேதன பொருள் அல்லது அசேதன பொருள்னு 2ம் உயிர் பொருள் உயிரற்ற பொருள் வரைக்கும் கண்டாச்சு இல்லையா? ஆனா அதற்கு மேலாக ஒரு அறிவுக்கு இன்னொரு தன்மை வேண்டியதா இருக்குது. என்ன? அறியறவன் யாரு? ஏன்னா இது புலன்களுக்கு எட்டிய வரைக்கும் இப்போ பேசாச்சு. இது யார் அறிபவன் என்று நோக்கி அதை அறியக்கூடிய ஒரு அறிவு எதுவா அதுதான் 6வது நிலை என்றது மனிதனண்ட வருது. இதுக்குள்ள ஐயறிவு வரையில இந்த பெர்செப்ஷனோட தான் இருக்கு. 6வது அறிவு வந்த உடனே அவனுக்கு என்ன? அந்த அறிவு 3 நிலையில இயங்கு. இந்த மனம் 1, உயிர் 2, பிரம்மம் என்றது 3. இது எழுதிக்கலாம், அப்புறம் விளக்குறேன். மனம், உயிர், பிரம்மம். இப்ப பிரம்மமாக அங்க டோட்டல் கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடியது
இந்த படிப்படியாக இங்க வந்துடுது. இப்ப அது இல்லாத ஒரு பொருள் இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா அந்த உடல் எடுத்து பாத்தீங்கன்னா அதுவே தானே இயங்குது. அதாவது அலைன்னு சொல்ற போது கடல் தானே அலையாக இருக்குது. அதை படிச்சு பாக்குற போது அணு என்பது என்னன்னா பிரம்மன் தான். அதை அசைறதுனால அதுக்கு வேற பேரை கொடுத்து சக்தின்னு வச்சுட்டோம். நேத்து பாலுன்னு சொன்னாங்க, இன்னைக்கு தயிர்னு சொல்றாங்க. இன்னைக்கு பாலுன்னு சொல்லக்கூடாதுன்னா அதை அடைந்த மாற்றத்தை சொல்லி வேறுபாட்டை உணரணுமே இல்லையா? அதுக்காக வச்ச பேரு இப்ப 2 பேரு. நேத்து பாலா இருந்தது, இன்னைக்கு தயிரா இருந்தது. இது அதே பால் தான். அதே போலதான் ஒவ்வொன்றும் பேர் வந்ததெல்லாம் அது அடைந்திருக்கக்கூடிய மாற்றத்தை சேர்த்து குறிப்பிடுவதற்கு தான் பேர் வந்தது. அதனால பிரம்மமே தான் இயங்கு நிலையில உள்ளது என்றது குறிப்பிடுவதற்காக சக்தி எனப்படுகிறது. அந்த சக்தியை திரட்சி பெற்று ஒரு உருவமாக தோன்ற போது இந்த தோற்றங்கள் அந்தந்த உருவத்துக்கும் ஒரு பேரு. சூரியன், சந்திரன், கடல், மலை. இத நல்ல அழகா பாடுறார் நம்ம பாரதியார். அவர் பாடுற பாடல்ல கடலும் மலையும் எங்கள் கூட்டம், காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு. கடல் மலை எதை எடுத்தாலும் அணுக்கூட்டம் தான். அதுவும் நானும் அணுக்கூட்டம் தான். அப்படி சேர்த்து பார்க்கிற போது கடல் மலை நானும் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா பசி உணர்வுகள் இன்னும் பிறப்பு இறப்பு இந்த இதுல எடுத்து பார்க்கிற போது காக்கை குருவி எங்கள் ஜாதி. எவ்வளவு அழகா ஒரு சிறு ஒரே 2 லைன்ல ஒரு பெரிய தத்துவத்தை வச்சுட்டு போயிருக்காரு. அவர் சாதாரணமா பாடல்களை மாத்திரம்தான் பார்ப்பாங்க. அவர் பெரிய மகா யோகி. இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தான்னா இந்த நாட்டுக்கு அவருடைய சேவை ரொம்ப நல்லா இருக்கும். அது ஏதோ எப்படியோ ரொம்ப பேர் அந்த புண்ணியம் செய்யலன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரில காடும் மலையும் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், காக்கை குருவி எங்கள் ஜாதி. எங்க எவ்வளோ. அதனால உணர்ச்சி நிலை உடையதுல வர்ற போது இந்த ஜீவன்கள் என்ற போது இது 3. அப்புறம் மனிதன் என்று 6வது அறிவு வந்தா அறிவையே அறியக்கூடியது. இப்ப அறிவை கொண்டு மற்றதெல்லாம் அறியும். அதாவது ஒரு கோல் இருக்குது, இந்த கோலை வச்சு அல்லது ஒரு ஸ்கேலை வச்சு பழணும். எத்தனை ஸ்கேல் வருதுன்னு கேட்டா 105. ஆமாம்பா, அது ஒரு ஸ்கேல்னா அது எத்தனை இன்ச்சு இருக்குது அதை பார்த்தியா? நான் பார்க்கல. அதை பார்த்ததான் அளவு தெரியும். அது போல அறிவு கொண்டு எல்லா பொருளையும் அறியறோம். ஆனா அறியக்கூடிய பொருளினுடைய தன்மையை உணர்ந்தாதான் அறியக்கூடிய பொருள் எல்லாம் சரியாக உணரும். அதுக்காக அந்த அறிவையே அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு தான் 6வது நிலையாக இருக்கு. அறிவை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு தான் 6வது நிலை. அப்போ அந்த அறிவு இந்த உடல்ல எப்படி இயங்குதுன்னு பாருங்க. புலன்கள் மூலமாக, அதாவது உயிர் உள்ள இருக்கு, உடல்ல உயிர் இருக்குது, உயிருக்குள்ளாக கான்சியஸ்னஸ் அறிவு அங்கதான் இடம் பெற்றது. அந்த உயிரில இருந்து வரக்கூடிய ஜீவகாந்த சக்தி இருக்குத, அது மூலமாக விரியுது. புலன்கள் மூலமாக விரிந்து அதோட அதாவது அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் இவைகளாக ஆகி பொருட்களோட தொடர்பு கொள்ளுது. ஒவ்வொரு பொருளோட தொடர்பு கொள்ள போது இந்த பெர்செப்ஷனல் எபிலிட்டின்னு சொல்றோம் பாருங்க. அதாவது காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன், இதையே செய்து 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 எல்லாத்தையும் பதிஞ்சுக்கிட்டே வருது. இந்த நிலையில பதிந்துட்டு வருது. உள்ள பதிந்தது ரிஃப்ளெக்ட் பண்ணா தெரிஞ்சுக்குது. இந்த நிலையில அதுக்கு பேர் மனம்னு பேரு. அதாவது புலன்களை ஒட்டி இன்ப துன்பங்களை உணர்ந்து வேறுபாடு உணர்ந்து கொண்டு இருக்கிற போது அதுக்கு பேர் மனம் என்று பேர். இப்ப இந்த மனதால இயக்கக்கூடிய எல்லாமே நீங்க இப்ப நினைச்சு பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நினைவுக்கு வராது. காரணம் என்னன்னா
அது போதிய அளவு மூளைக்கு பலம் இல்லாத காலம் அது அப்படியே உருவாகி வந்திருக்குது. அதனால தண்ணியில எழுதுனா அப்போ மறையுமே, அந்த மாதிரி அந்த எண்ணங்கள் எல்லாம் அப்போ உண்டாகிற அனுபவங்கள்லாம் அப்படி அப்படியே மறைஞ்சிடும், நிக்கிறது இல்லை. அதனால 3 வருஷம் வரைக்கும் நமக்கு என்னென்ன அனுபவங்கள் உண்டோ இந்த உலகத்துல தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சில அனுபவங்கள் 3 வயதுக்கு மேற்பட்டதெல்லாம் வரும். அந்த அந்த முறையில பார்த்தீங்கன்னா அன்னையில இருந்து இன்று வரையில எத்தனை கோடி அனுபவங்கள் நமக்கு கிடைச்சிருந்தோ அவ்வளவும் அந்த உயிர் சக்தியில தான் பதிவாயிருக்கு. கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணாங்கன்னா பதிவாயிருக்கு பாருங்க. இப்போ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சிஸ்டம் 4வது ஜெனரேஷன். 4வது ஜெனரேஷன்றது முதல் ஜெனரேஷன்ல ஒரு சதுர அங்கலம், அந்த காலத்துல அங்கலம் இல்லையே இருந்தது, அங்கல கணக்கில் 1 மில்லியன் இம்பிரிண்ட் உண்டாகும் என்றதை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் அது முதல் ஜெனரேஷன்ல. பின்னால வந்ததுல அதை விட 1000 மடங்கு அதிகமாச்சு. இப்ப 4வது ஜெனரேஷன்ல என்ன, அதை விட மில்லியன் டைம் ஜாஸ்தியா போச்சு. அதாவது ஒரு சின்ன ஒரு மில்லி மீட்டர் இதுல அத்தனை கோடி இதுவும் பதியவும் திருப்பி பிரதிபலிக்கவும் உள்ள அளவுக்கு இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல வந்திருக்கு. இது பின்னால வந்ததுனால அவ்வளவுதான் இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்தது இல்லையா மூளை. இறைவன் தோன்றிய நாள்ல இருந்து, இறைவன் அணுவான நாள்ல இருந்து உள்ள எல்லா இயக்கங்களையும் உடையதாக இருப்பதனால அது அவ்வளவு பதிவுகள். ஒரு தூள் இப்ப நான் சொன்னேன், மயிரை 1 கோடியாக்கி 1 கோடி ஆக்குற பிறகு அதுக்குள்ளாகவே அடைந்திருக்கக்கூடிய இந்த அறிவு, இயங்கக்கூடிய அறிவு விரிந்து எந்தெந்த காரியத்தை செய்தா நெகட்டிவ் மாதிரி போட்டோல எப்படி நெகட்டிவ் இப்போ ஆள் உருவமாக தெரியுறீங்க எடுக்குது. ஆனா அப்படி பார்த்தாக்கா சரியா தெரியாது. ஆனாலும் ஒவ்வொரு மயிறு ஒவ்வொரு ரோமம் அந்த இடத்துல என்னென்ன உள்ளது எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்தா நல்லா தெரியுது. அந்த மாதிரி எல்லா இதையும் நாம் செய்தது அவ்வளவு பதிஞ்சு. அப்படி பதிந்தது அடையாளம் ஒண்ணுமே. சும்மா உட்கார்ந்துருக்கீங்க, ஒரு எண்ணம் வரும். பதிந்து இல்லைன்னா வருமா? அது ஒண்ணு. சரி, நான் அந்த துணியை எந்த வாங்கினேன், அந்த கடையில வாங்கினேன், எந்த கடை, அந்த கடை இன்ன இடம், இன்ன பேர். சரி, அந்த துணி எங்க வச்சேன், என்ன விலைக்கு, அவ்வளவு நிகழ்ச்சிகளோட இந்த போட்டோ மறுபடியும் ரீப்ரொடக்ஷன் ஆகுது. இந்த லேபரேட்டரிக்கு என்ன செலவு உண்டா? ஒன்னும் இல்லை, சாப்பாடு செலவு தான் உண்டு. ஆனா அது போட்டு கெடுக்காத இருக்கணும். அந்த அளவுக்கு இவ்வளவு பதிவாகி கோடிக்கணக்கான இது இந்த ஜென்மத்துல செய்தது மாத்திரம் மேலோட மேல் பதிவாக உள்ளது. இததான் பிராரப்த கர்மம்னு சொல்லுவாங்க. இந்த செயலெல்லாம் இருக்கு. ஆனா பிராரப்த கர்மமே சஞ்சித கர்மத்தை ஒட்டித்தான் பிராரப்த கர்மம் நடக்குது. எப்படின்னா, நம்ம பெரியோர்கள் அல்லது இதுவரைக்கும் எடுத்த ஜென்மங்கள் அதுல என்னென்ன குணாதிசயங்கள் இருக்குதோ அதை ஒட்டியே தானே முதல்ல பார்க்கிற பொருள் மேல இன்னது செய்யலாம் என்ன செய்யலான்றது வருது. தனியான எண்ணம் வரல. அதன் பிறகு தானா இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு மாத்தி வர்றதுக்கு 12 ஆண்டுகளுக்கு மேல வரக்கூடியதுதான் அது பிராரப்த கர்மத்தை தான் ஒட்டியே தனியாக வரும். அது வரைக்கும் சஞ்சித கர்மத்தை ஒட்டிதான் வரணுமே தவிர தனியா பிராரப்த கர்மம் வர்றதுக்கு 12 வருஷம். அதனாலதான் குழந்தைகள்ல 12 ஆண்டுகளுக்கு முன்ன, மேச்சூரிட்டிக்கு முன்ன ஒரு குழந்தை இறந்து விட்டால் அந்த குழந்தையினுடைய ஆத்மா பெற்றோர்களிடத்தில் சேர்ந்தோம். அதுக்கு தனியா சடங்கு சம்பிரதாயம் கூட செய்ய வேண்டியதில்லைன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. காரணம் என்னன்னா, அதுக்கு அந்த சடங்கே வேண்டியதில்லை, தானாகவே விரிந்தது ஒடுங்கி போச்சு என்ற அளவுல. அந்த முறையில அத்தனை ஒரு ஆற்றல் உடையது உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தியில இருக்கக்கூடிய அறிவுக்கு இவ்வளவு கொடுக்க வாங்க உள்ள அறிவு தான்
அதுதான், அதாவது ஸ்டோரேஜ் ஆஃப் ஆல் இன்ஃபர்மேஷன், ஆல் ஆக்ஷன்ஸ், ஆல் தி ஆக்டிவிட்டிஸ், எல்லா பதிவும் உயிர் சக்தியில இதுதான் பதிஞ்சிருக்கு. இதுதான் வினைப்பதிவுன்னு சொல்றோம். இது தொடர்ந்து இப்போ நாம 5 வீடு வச்சிருக்கோம், இன்னும் ஒரு ஃபேக்டரி இருக்குது, அவ்வளவு இருக்குது. சாவர போது இது ஒண்ணு கூட வராது. என்ன வரும்? இந்த வினைகள், நல்வினை தீவினை செய்து எந்தெந்த வினைகள் பதிஞ்சுதோ அது ஒண்ணுதான் வரும். அதனால இருக்கக்கூடிய பொருளையும் மக்களையும் சமுதாயத்தையும் சந்தர்ப்பத்தையும் வச்சுக்கிட்டு நல்ல பதிவுகளை மாத்திரம்தான் செய்து கொள்ளணும். அது ஒண்ணுதான் நம்மோட கூட வரக்கூடியது என்ற ஒரு தெளிவு வந்துட்டுனா ஒவ்வொரு செயலும் எப்படி செய்யணும், எது செய்யக்கூடாது என்றத ஒரு விளக்கம் வந்துட்ட பிறகு பொறுப்புணர்ச்சி உண்டாகும். அந்த பொறுப்புணர்ச்சி வழியே நடக்கும். இந்த நிலையில இது இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை அதை விட ஒடுங்கி போற போது எந்த பொருள் அணுவாக இருக்குது அதுக்குள்ளாக அறிவாக இருக்கிற போது கொடுக்கல் வாங்கல் எல்லாம் விவகாரங்கள உள்ளத்தானே கொடுக்கல் வாங்கலும். உலகத்தோட ஒட்டிய போதுதானே விவகாரத்துல தானே பதிவெல்லாம் உண்டாச்சு. இத கழிச்சிட்டு திரும்பி நான் எங்க இருந்து வந்தேன்னுட்டு அதே அறிவு அங்க நுண்ணிய பிறகு பின்னால நோக்கி பாக்குற போது கொஞ்சம் கொஞ்சமா ஒடுங்கிட்டே போய் பிரம்மத்தோட அந்த சுத்த வெளி பேசி இருக்கிற இடத்துல அதே போற போது மனம் அதுவும் இதுவும் ஒன்றாகக்கூடிய நிலையில அந்த இடத்துல மனம் போற போது பிரம்மமாகவே மாறி. அப்போ அடித்தளமாக நம்முடைய அறிவின் அடித்தளம் இருக்கிறதே அதான். அதர் எண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் ஆல்மைட்டி த காட். அதை குறிப்பிட்டுக்கிட்டீங்கன்னா போதும். அதர் எண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் ஆல்மைட்டி த காட். அதாவது உங்களுடைய மனதுக்கு அடித்தளமேதான் இறைவன். இந்த மூன்றையும் உணரத்தக்க ஆற்றல், மூன்று நிலையும் உணரத்தக்க ஒரு பேரறிவு தான் மனிதன் என்ற 6வது அறிவாக இருக்கு. இப்ப அறிவு 5 வகையில லேயரா வைக்கலாம். முதல் லேயர்ல பிரம்மமாக சுத்த வழியாக டோட்டல் கான்சியஸ்னஸ் முற்றறிவாக இருக்குது. அது செயல்படுறதுக்கு இடம் இல்லை, அதனால அப்படியே இருக்குது. அது பிரம்மமாகவே இருக்கு. அணுல இருந்து அண்ட கோடிகள் வரையில 2வது நிலையாக பேட்டர்ன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டி என்ற 2வது நிலையாக இருக்குது. 3வது நிலையில பர்செப்ஷனல் எபிலிட்டி உணர்ச்சி நிலையில ஜீவன்களிடத்துல அறிவாக இருக்குது. 4வது நிலையில 6வது அறிவாக மனதை உணர்தல், மனத்துக்கு அடித்தளமாக உள்ள உயிரை உணர்தல், உயிருக்கு அடித்தளமாக உள்ள பிரம்மத்தை உணர்தல் என்ற போது பிரம்மமே தானாக இருக்கிறான் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வர்ற போது மீண்டும் இந்த உண்மை உணர்வு வந்த பிறகு அங்கேயே நின்று கொண்டு இந்த உலகை உடலை நடத்தக்கூடிய ஒரு எல்லைக்கு வர்றான் பாருங்க, அங்கதான் விடுதலை. இது 5வது நிலை. இப்போ முதல்ல பிரம்ம நிலை, 2வது அணு முதல் கொண்டு அண்டையீராக உள்ள அசேதன பொருட்கள்ல அடங்கிய நிலை, 3வது ஜீவன்கள்ல உள்ள உணர்ச்சி நிலை, 4வது ஆதறிவாக இதெல்லாம் உணர்ந்து கொண்டு தேர்ச்சி பெறக்கூடிய நிலை. அதுக்கு 5வது நிலை அவனேதான் நானாக இருக்கிறேன், அவன் தான் எல்லாமாக இருக்கான், எங்கேயும் அவன் தான் என்றதை உணர்ந்து கொண்டு தெளிந்து என்னென்ன நிலையில எப்படி இயங்குதுன்றது அங்க தகுந்தவாறு நம்ம உடல் இயக்கத்தை மன இயக்கத்தை செலுத்தி நன்மையோ தீமையோ எது வேணுமோ வேண்டியது வேண்டுமாறு வாழக்கூடிய ஒரு நிலைக்கு வர்ற போது அது 5வது நிலை. இந்த 5 நிலைகளையும் அறிந்து கொள்ற போது அறிந்து கொண்டு அது போராது. வாழ்க்கையில இவ்வளவு ஒத்து 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 பார்க்கணும். ஒத்து ஒத்து பார்த்து அதுக்கு நீங்களே சான்று கூறிக்கொள்ளணும். இந்த இடத்துல இப்ப நான் இன்னைக்கு 3வது நிலையில இருக்க, 2வது நிலையில இருக்க, 5வது நிலையில இருக்கன்னுட்டு நல்லா தெரியும். அந்த அளவு அந்த 5 நிலையும் புரிந்து கொள்ற போது அந்த 5வது நிலையில இருந்து பார்த்தா
ஒரு நிமிடம் கண்ணை மூடிக்கொண்டு பிரபஞ்சம் முழுவதும் தாண்டி எல்லையில்லாத அந்த பொருளோட இருந்து கொண்டு இப்ப நீங்க பாருங்க, அந்த சுத்த வெளியே எங்க நிறைஞ்சிருக்குது. அதுல இருந்து ஓட்ட விட்ட அணுக்களோ சுத்திட்டு பிரபஞ்சம் முழுவதும் கலந்துருது. எங்க எங்க அந்த பொருள் சேர்ந்ததோ அந்த சேர்ந்த பொருள் எல்லாம் ஒவ்வொரு கோளாகவும் ஒரு பொருளாகவும் தோற்றமாகவும் இருக்குது. ஜீவன்கள் எல்லாம் அந்த உலகத்துல தோன்றிய ஜீவன்கள் ஓரறிவுல இருந்து 6 அறிவு வரையில பல கோடி உருவங்களாக இயங்கி கொண்டிருக்குது. அதுல மனிதர்களும் வந்து இயங்கி கொண்டு பிறக்கிறான், வளர்றான், வாழறான். அதுக்கு மத்தியில கோட்டை கட்டுறான், அதை பண்றான், இதை பண்றான், நான் அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன்னு சொல்றான். அதுக்குள்ள அடிச்சு கொடுத்து அந்த வெள்ளத்துல இப்படி பாக்குற அளவுக்கு ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டோம்னு வச்சுக்க, அந்த கனெக்ஷன் வந்துடணும். இந்த அறிவு இயற்கையாக அந்த உணர்வு வந்து போச்சுன்னு வச்சுங்க, மறுபடியும் நினைக்கிற போதெல்லாம் அந்த கனெக்ஷன் வரும். நல்லா இருக்கும். அந்த கனெக்ஷன்ல எழுதின ஒரு கவியை நான் சொல்றேன். என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன். 2000 தரிகள் ஒரு மாதத்துக்கு, ஒரு அன்னைக்கு இருந்ததுக்கு 1,25,000 ரூபாய் விற்பனை. அந்த மாதிரி நிலையில இருக்கிற போது அப்பதான் நிறைய பணமா குவியுது. என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன், எனினும் இவ்விரு நிகழ்ச்சி என் உலகத்தில் கொண்டே பொன்முதலாய் பொருள் அனைத்து ஈட்டுகின்றேன். இவற்றை புவி வாழ்வின் இயல்பு ஒக்க பொது நலமே கருதி நன்மையெனும் வழிகளிலே வைத்து செலவாக்கி நச்சமயம் வாய்க்குமேனில் அனைத்தையும் அழிப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏகவெளி என எண்ணி யான் துறவு பூண்டேன் என்று அந்த காலத்துல அந்த எண்ணத்துல எழுதின கவி. அது எப்பவுமே ஒரு தரம் வந்துட்டதுனால அது அப்படியே அந்த கனெக்ஷன் நின்று போச்சு. அப்படியே நின்னதுனால அதே போல அது நின்றுட்ட பிறகு வாழ்க்கை விட்டுணுன்றது இல்லை. உடல் இருக்குது, உயிர் இருக்குது, உலகம் இருக்குது, நல்ல மாதிரி அனுபவிக்கலான்னுட்டு தான் வருமே தவிர அது எதையும் நிறுத்தணும்ன்றது தேவையே இல்லை. நல்ல முறையில வாழலாம், தேவையில்லாதெல்லாம் கழிச்சிட்டு தேவை உள்ளதை எடுத்துக்கிட்டு ஆனந்தமாகவே இருக்கலாம். அதுக்காகத்தான் மெய்யுணர்வு. இது ஒரு வழியான உணர்வு. இத வச்சுதான் எந்த பொருள் இந்த உயிருக்கு உயிராக அறிவாக இருந்து அந்த அறிவே ஆதியில பிரம்மமாக இருக்கிறதோ அதை கண்ட மகான்கள் தான் சித்தர்கள். அதாவது சித்து என்ற உயிரை வைத்துக் கொண்டு உயிருக்கு மூலமாக பிரம்மத்தை அறிந்தவர்கள் சித்தர்கள். அவர்கள் அகம் பிரம்மாஸ்மி என்ற வார்த்தையை கொடுத்தார். அகம் உள்ளம், உள்ளத்துக்கு உள்ளாக உள்ளத்தின் மூலமாக பிரம்மத்தை காணக்கூடிய நிலை, அறிவே பிரம்மம். இப்போ பிரம்மம் என்பதை விளக்கிவிட்ட வேதாந்திகள் பிரம்ம அறிவாக இருக்கிறது என்று இங்கு அங்கு ஒரு வார்த்தையை கொடுத்த வேதாந்திகள் அது எவ்வாறு அறிவாக இருக்கிறது என்று விளக்காத ஒரு குறையினால பிரம்மம் வேறாக நின்று போச்சு, அறிவு வேறாக நின்று போச்சு. அப்ப அறிவுடைய மனிதன்லாம் நினைக்கிறோம் எங்க நாடைய முடியுமா, அப்படி சோர்வு பெற்று போறான். அப்படி இல்லாத அவன் தான் இங்க இருக்கான். இப்ப இந்த உலக விளையாட்டுல இதை பார்த்துட்டே இருக்கிற போது வீட்டு நினைப்பு வரல, அவ்வளவுதான். அதாவது ஒரு குழந்தை அல்லது ஒரு வயதா உள்ளவங்க தான் ஒரு திருவிழாவுக்கு போறாங்கன்னு வச்சுக்கலாம், அதையே போய் இருக்கிற போது வீட்டு நினைவு வரல. அந்த மாதிரி இருக்கிற போதுதான் மனம்னு சொல்றோம். அந்த வீட்டு நினைவு வந்த உடனே அதுக்குரிய இங்க இருக்கிற வேலையை முடிச்சுக்கிட்டு அங்க வந்து போகணும் என்ற அளவுக்கு போறோமே. அது எல்லாருமே அங்க போய்தான் ஆகணும். அந்த நிலை அடையிற வரைக்கும் இந்த பிறவியினுடைய தொடர் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதை பற்றி பின்னால பேசலாம், பிறவியினுடைய தொடரை பற்றி. ஆகவே இந்த முறையில உண்மை உணர்வு ஒண்ணு. மெய்யுணர்வு என்பது உண்மையை உணர்வதுதான் மெய்யுணர்வு. எல்லாம் வல்ல இறைநிலையில இருந்து அப்போ இங்க 2ஆ பிரிவு. ஒண்ணு பொருள், ஒண்ணு குணம், இல்லையா? பொருள் என்ற நிலையில பிரம்மம், அதனுடைய தன்மை என்ற நிலையில அறிவு. இப்படி பிரிச்சுக்கணும். தன்மைதான் இயக்கமாக வேகமாக இருக்க. அப்ப இயக்கமெல்லாம் அறிவுதான். அறிவில்லாத ஒரு இயக்கம் இல்லவே. அப்ப இயக்கமெல்லாம் அறிவுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இயக்கத்தை நிறுத்திட்டு பொருளாக வர்ற இடத்துல அது பிரம்மம் தான்.
ஆகவே இந்த முறையில மெய் உணர்தல் என்பது ஒண்ணு. அதன் பிறகு இன்னும் இந்த விஞ்ஞான காலம் இல்லையா இப்போ, இப்ப இன்னும் ஒரு தெளிவான முறையில இதுவும் சைக்காலஜி ஒட்டி வருது, இருந்தாலும் தெளிவான முறையில உடலை வச்சுக்கிறோம். நான் எங்க இருந்து வந்தேன், நான் யாரு, அப்போ நான் யாருன்னா எங்க இருந்து வந்தேன்னு பார்க்கணும். அது சரி, அப்பா அம்மாவுடைய கலப்பினால இது ஏற்பட்டது உடல். அவங்க எங்க இருந்து வந்தாங்க, அவங்க அப்பா அம்மா. அப்படி தேடிட்டே போக 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 பல கோடி உருவங்களை கடந்து முதல் முதல் மனித உருவம் ஒண்ணு தோன்றி இருக்குமே உலகத்துல, அங்க போய் நிற்கும். அங்க போய் நிக்கிற போதுதான் அங்க இருந்து பார்த்தா அந்த ஒரே தக்கவாறு குளிருக்கும் வெயிலுக்கும் தகுந்தவாறு நீரோட்டத்துக்கும் விளைநிலத்துக்கும் தகுந்தவாறு அங்கங்க வாழ்ந்து கொண்டு அங்கேயே வழக்க பழக்கங்கள்ல இருந்து வேறுபட்டானே, நான் இன்னைக்கு வெள்ளையன், நான் இன்னைக்கு கருப்பன், நான் இன்ன ஜாதியன்னு நான் ஒருத்தந்தான் போட்டி போட்டுட்டு இருக்கிறோம். இந்த உணர்வு வர்றதுக்கு இந்த தத்துவம் உணர்ந்தாலே ஒழிய உலக சகோதரத்தோடு பேசிக்கொண்டு இருக்கிறதுக்கு நிலைக்காது உள்ளத்துல. அந்த உண்மை உணர்வு வந்தாதான் நிலைக்க முடியும். அப்படி இப்படி பார்க்கிற போது அதன் பிறகு அவங்க எப்படி வந்தாங்க, முதல் மனிதன் எப்படி தோணுனா, ஜீவன்கள், அதாவது கால்நடைகள், ஊர்வன, அப்படியே போக 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 ஓரறிவாக உள்ளது பிளான்ட் லைஃப், தாவரங்கள், அது செல்கள். அப்படி போய் அணுவை பார்த்து அணு உடைச்சி சாதாரணமாக விண்ணை எடுத்து, விண் எப்படி வந்தது என்றால் பிரம்மத்தில இருந்து விண் தோன்றியது. விண் கலப்பினால பல அண்டங்களாச்சு. அதுல உயிர் என்பது ஓரறிவு பொருள். தாவரம் வந்தது, தாவரத்திலிருந்து புழு வந்தது, புழுல இருந்து வண்டு வந்தது. இப்படி வந்து மனிதனாமா, மனிதன்ல இருந்து இப்படி வந்து இத்தனை கோடி ஆகி இப்படி வந்திருக்குது. அதுல நான் ஒருத்தன். இந்த வெள்ளத்துல இந்த காலன்ற வெள்ளம் எல்லாரையும் அடிச்சுட்டே போகுது. ஏன்னா இந்த உலகம் சுத்துது. இந்த சுத்துறது நாம நினைக்கிறோமா என்ன, அந்த சுத்துதேன்னுட்டு இல்லவே இல்லை. நாம் அப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறோம். இதுக்குள்ள நாம இப்ப வந்து உட்கார்ந்து 3000 மைல் ஓடி போச்சு இந்த பூமி. இதை சுத்துற இடத்துல எத்தனையோ 1000 மைல் அந்தாண்ட ஓடி போச்சு. இதுக்கு மத்தியில் இப்படி ஓடிட்டே இருக்கிறதுனால எல்லாமே மாற்றங்கள் வந்துட்டு தான் இருக்கு. இந்த மாற்றத்துல, இந்த மாற்றம் என்ற வெள்ளத்துல, கால வெள்ளத்துல ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு அடிச்சுட்டு போகுது, ஓரம் ஒதுக்குது, தூக்கிட்டு போடுது, அதுக்கப்புறம் அழிச்சு போகுது, பிரிச்சு போடுது, எல்லாம் பண்ணிட்டே இருக்கு. இந்த வெள்ளத்துல மிதக்கிற வேணாமா, பக்கத்துல இன்னொருத்தர் மிதன்னு வர்றாங்க, அவனை போலதான் எல்லாரும் தானே அந்த வெள்ளத்துல தான். அந்த வெள்ளத்தை தாண்டி இந்தாண்ட வர முடியலையே உடல் இருக்கிற வரைக்கும். அப்போ கைய காலம், அவன் காலம், இது காலம் அந்த வெள்ள வேகத்துல பட்டு போச்சு. என்னடா என்ன வந்து இடிக்கிற, ஒன்னு அப்படியே வீழ்ச்சி அமைக்கி செத்து சாவடிச்சுல சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இது இந்த உண்மை உணர்வு வராததுனால ஏற்படக்கூடிய, அங்கங்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சி வயம், அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில ஜீவன்களிடையே ஏற்படக்கூடிய போராட்டங்கள். ஆனா உண்மை உணர்வு வர 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 அந்த விரிவான நிலையில இருந்து 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 பார்க்க 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 இப்பேற்பட்ட உலகம், இப்பேற்பட்ட பெரிய அகண்டாகாரத்தையே எனக்கு உள்ளத்துல அடித்தளமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறந்த ஒரு பொக்கிஷமாக தான் நான் இருக்கேன். நான் இந்த உணர்ந்த நிலையிலிருந்து உணராத நிலையில உள்ளவர்களுக்கு அவர்களோட எப்படி இருக்கணும், அவர்களுக்கு என்ன ஒரு விஷயம் என்ற போது அபாரமான சக்தியும் ஆற்றலும் அப்படி வரக்கூடியவர்கள் தான் மகான்கள் என்று நாம் சொல்றோம். மகான்னா ஒண்ணு இல்லை, தமிழ்ல பெருமாள் ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ எல்லாம் பெரும்பாலும் அந்த பெருமாள் என்ற வார்த்தைய சாதாரண வீட்டுல வேலை செய்யறவங்க அல்லது அப்படிதான் பெருமாள்னு வச்சா கூட மறுபடியும் மாத்திக்குவாங்க. அது பெருமாள்னா அதாவது மனிதன்ல உயர்ந்தவன். அதுக்காக தான் கடவுளுக்கே பெருமாளே பெருமாளேன்னு பாடினாங்க அந்த காலத்துல. இப்ப வேலைக்காரனா இருந்தாதான் பெருமாள்னு சொல்லுமே தவிர மற்றவங்க தன் பிள்ளை கூட பெருமாள் என்ற பேர் வைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த பெருமாள் தான் சான்ஸ்கிரிட்ல ஹிந்தியில வர்ற போது
மகான். மகா ஆண். மகான்றது பெருசே, ஆண் என்ற மனிதன், பெரிய மனிதன் என்று சொல்ற வார்த்தை பெரும் ஆள். ரெண்டு எழுத்து சேர்ந்த, ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்துதான் பெருமாள். அந்த அந்த பெரு ஆளுன்னு ஏன் சொல்றோம்? இப்ப கூட வைணவத்துல சேர்ந்த ஐயர்மாரெல்லாம் ஒருத்தர் பார்த்தா பெருமாளேன்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க அந்த அர்த்தம் புரிஞ்சு, பெரும்பாலும் நல்ல தமிழ் மேடைகள் அதிகமாக இருக்கக்கூடியவர் ஐயங்காரு பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பெருமாளேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரு ஆள் என்றதான் மகா ஆண். சாதாரண மனிதனை விட உள்ளுணர்ந்தவர்களுக்கு பெரிய மனிதன். அவன் மாத்திரம் இல்லாத மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கிறான், மற்றவர்கள் அறிவுக்கும் அவன் வெளிச்சமாக இருக்கிறான் என்ற போது பெருமாள்னு சொல்றோம். இந்த நிலையில அங்க இருந்து, அணுவுல இருந்து இங்கிருந்து வந்த பரிணாம கதையில நான் ஒரு எழுத்து, ஒரு பெரிய சரித்திரமாக எழுதப்பட்டது. அதுல ஒவ்வொருத்தரும் நாம் ஒவ்வொரு எழுத்தா இருக்கிறோம், அவ்வளவுதான். அப்படி நினைச்சுக்கிற போது நாம் அந்த முனையில கலந்து இருக்கிறோம், இந்த சமுதாயத்துல கலப்புற்று இருக்கிறோம், அதே நேரத்துல நம்முடைய மூலத்துல முடிவுல அவனோட தொடர்பு கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப ஒன்றாகவும் இருக்கிறோம், பலராகவும் இருக்கும் என்ற ஒரு தெளிவு வர்ற போது எதையும் கூட்டி பேசுறதுக்கு இல்ல, குறைச்சி பேசுறதுக்கு இல்ல, எல்லாத்தையும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஏற்பு சக்தி, ரிசப்டிவிட்டி என்பது மனிதனுக்கு உண்டாகும். இப்போ இது ஒரு வகையில உணர்வு. அப்புறம் ஒரு பூ எடுத்துக்கொள்ளுங்க அல்லது ஒரு பழம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பழம் ஏதாயாலும் ஒரு ஆப்பிள் கையில வச்ச மாதிரி வச்சுக்கணும். இந்த பொருளை பார்த்தா ஆப்பிள் தெரியுது. நான் இதுலயும் இது 3 தன்மை சொன்ன பாருங்க, பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டின்னு. இந்த பேட்டர்ன்ன்றது தன்மையை பொறுத்து அது என்ன பழம் வச்சுல இருக்காரு, தூரத்துல இருக்குது, அது ஆப்பிள் மாதிரியா இருக்குது. ஏன்னா பேட்டர்ன் அமைப்பு ஆப்பிளை பார்த்து அமைப்பு இருக்கு. இப்ப இதை பார்த்து பேட்டர்ன் சொல்லிடும், சரி. ஆனா இதை போலயே வேற கூட பழம் இருக்கான். ஆனா ஆப்பிளுக்குன்றது ஒரு சுவை, ஒரு குணம், அதனுடைய இதெல்லாம் இருக்க இல்லையா, மற்ற பழங்களோட வித்தியாசம் இருக்கு பாருங்க. இதுதான் பிரிசிஷன், தன்மை. இது சாப்பிட்டா இன்னதாகும், இது இன்னும் சுவையாக இருக்கும், இதுல இன்னென்ன ரசாயங்கள் உள்ளது, இன்னும் அனலிட்டிக்கல் ஸ்டடியில நீங்க போனீங்கன்னா இது புரோட்டீன் இவ்வளவு, அது இவ்வளவு, அது இவ்வளவு அனலைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, இன்னென்ன அணுக்கள் இவ்வளவு இருக்குன்னு. அந்த இது பிரிசிஷன். ரெகுலாரிட்டி என்றது ஆப்பிள் மரம் போட்டாங்கன்னா அது எவ்வளவு காலத்துல பழமா இருக்கும், அது காய் உண்டான பிறகு பழுக்கிறதுக்கோ அல்லது முத்துறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், இல்ல இந்த உடல்ல போய் ஜீரணிச்ச பிறகு அதனுடைய எஃபெக்ட் உடலுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் என்றது. இப்படி இது காலத்தை ஒட்டி இருக்கிறது. இதுதான் பிரிசிஷன், ரெகுலாரிட்டி. இந்த இதைய வச்சு தத்துவத்துக்கு போவோம். இப்போ இது உருவத்தை பாக்குறோம். இந்த உருவத்துல 3 டைமென்ஷன் இருக்குது, அகலம், நீளம், ஆழம். அகல, நீளம், ஆழம், இந்த 3 தான் எந்த பருப்பொருளுக்கும் 3 டைமென்ஷன் சொல்லுவாங்க. இது எந்த பொருளை பார்த்தாலும் 3 டைமென்ஷன். இந்த ஆப்பிளுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்குதுன்னு சொன்னோம் பாருங்க. இது எப்படி வந்தது? இதுக்கு இந்த ஆப்பிள் இதுக்கு முன்னே ஒரு மரத்துல இருந்து அது ஒரு கிராஸ் ஆகி அதுக்கப்புறம் ஆப்பிளா வந்திருக்கணும். அதுக்கு முன்ன இதே போல இல்ல, தொடர்ந்து அதுக்கு முன்னா புல்லுல இருந்துதான் எல்லாமே வந்திருக்குது. அப்புறம் பார்க்க போனோம். அப்புறம் அந்த புல்லுல இருந்து போனோம்னா அணுவுல இருந்து பிரிச்சு போனா எல்லாம் பிரம்மம் தான். அப்போ பிரம்மமே அணுவாகி அணுக்களாகி பல கோடி தன்மையில இருந்து பிரிஞ்சு புல்லாகி, புல்லுல இருந்து பல கோடி உருவங்கள் எடுத்து ஆப்பிள் வரைக்கும் இன்னைக்கு அவ்வளவு தன்மையும் இந்த ஆப்பிளுக்குள்ள இயற்கையினுடைய சரித்திரமாக, பரிணாம சரித்திரமாக இந்த ஆப்பிளுக்குள்ள இருக்கு. இதுதான் குணம்னு சொல்றோம். அப்படி தன்மை, கேரக்டர், குணம் என்று எது சொல்றோமோ இது 4th டைமென்ஷன். எந்த பொருளுக்கும் 4th டைமென்ஷன் இஸ் த கேரக்டர். இது இந்த ஒரு வகையில குணம். அதன் பிறகு இந்த அணு எங்கிருந்து உற்பத்தி ஆச்சுன்றது முன்னாடியே அதான்
பிரம்மமே ஒரு பின்னப்பட்டு அதுவேதான் பரமாணுவாயிற்று சொன்னோம் இல்லையா? அப்படி எடுத்து பார்த்தா இதுக்கு கடைசி நிலை எது? சிவநிலை, பிரம்மநிலை என்றது. இதுக்கு மாத்திரமா? இதுக்கு எல்லாத்துக்கும் அது வேறு. அது மாதிரி 5வது டைமென்ஷன் எடுத்தீங்கன்னா எல்லா பொருளுக்கும் ஒண்ணுதான். இதுதான் 5th டைமென்ஷன் இஸ் தி சேம் ஃபார் எவ்ரிதிங் என்ற ஒரு முடிவுக்கு வரும். இதன் மூலமாகவும் உண்மையை உணர்ந்து கொள்றோம். பிரம்மமே தான் எல்லா பொருளாக இருக்கிறது என்பது. இப்படி ஒவ்வொரு பொருளையும் உணர்ந்து கொண்ட பிறகு எந்த பொருளை பார்த்தாலும் அசேதன பொருளா இருந்தாலும் அதுல ஒரு சில ஆற்றல் அறிவோட தானே இருந்து, அந்த அறிவு எனப்படுவது எது? பிரம்மமாக இருக்கிறது தானே அறிவாக இயங்குது. பிரம்மமே அங்க அறிவாக இருக்கிறது. உருவத்துல எடுத்தால் அணுக்களுடைய கூட்டம் தானே. அணு தான் பிரம்மத்திலிருந்து பிரிந்து வந்த பிளவுபட்டது. அப்ப உருவத்தாலும் அறிவாலும் பிரம்மமே தான் என்றது. எந்த பொருளிலேயும் என்னை காண வல்லவன் எவனோ அவனை விட்டு நான் எப்பொழுது நீங்குவதில்லை என்றது ஒரு வேத வாக்கு. அந்த முறையில இப்ப உங்களுக்கு ஒரு கலக்கம் இல்லாத நீங்க எந்த பொருள் எடுத்து பார்த்தாலும் இந்த 2, 3 உதாரணங்களை வச்சு பார்த்தீங்கன்னா அவனேதான் இது வரைக்கும் வந்திருக்கு. பரிணாம சிறப்புல பல இடம் தாண்டி வந்ததுனால இந்த நிலை வந்தது. இது சிறப்பு நிலை. பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையால். பிறப்பு ஆரம்பம் இருக்குத அது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அதுல எங்கேயுமே வேறுபாடு இல்லை. அதை அடைந்த சிறப்பு பரிணாமத்தினால செய்தொழில்னால இயக்க வேறுபாட்டினால ஒன்னொன்னு வேறுபட்டு தெரியுதே தவிர சிறப்பு என்பது ஒரே மாதிரியாக 2 பொருள் இருக்க முடியாது. அதனால சிறப்பு ஒவ்வாது என்று வள்ளுவனாரை போல இந்த மெய் விளக்கத்தை ஒவ்வொரு பொருளையும் இணைச்சி இந்த பிரபஞ்சத்துல அப்படியே நான் எப்படி உங்களாண்ட சொல்றனோ அதே போல விரிந்து நோக்கி அதுவாகி நின்று அதுவாக ஒவ்வொரு அணுவாக இருக்கக்கூடிய நிலையிலும் அண்டங்களாக இருக்கக்கூடிய நிலையும் ஜீவன்களாக இருக்கிறதையும் ஜீவகோடிகளாக இருக்கக்கூடிய நிலையிலையும் அறிவே அறிவு செயல்படக்கூடிய பெரிய தத்துவ விளக்கத்தோட பார்த்து கொண்டு அந்த நிலையிலேயே ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு கவியும் படிச்சவரு வள்ளுவர். அதனால மெய்ப்பொருள் விளக்கம் மெய்ப்பொருள் அறிவோட வாழ்ந்த ஒரு மகான்கள்ல நம்முடைய வள்ளுவர் தலையாயவர் என்று சொன்னா அது சொல்லும் போதே இனிக்கும், சொல்லும் போதே இந்த உள்ளம். ஏன்னா அதுவே அறிவு இங்க இருப்பதனால அதுக்கு ஒரு ஓப்பு ஏற்படுறது, பூரிப்பு ஏற்படுறது, நிறைவு ஏற்படுறது. எனவே இந்த முறையில மெய்ப்பொருள் விளக்கத்தை அடிப்படையான விளக்கமாக வச்சுக் கொள்ளுங்க. இனிமே தினந்தோறும் அவ்வப்போது ஏற்படக்கூடிய விளக்கத்தை வச்சுக்கிட்டு நாம் இன்னும் மேற்கொண்டு இது மாறாது இருக்கிறதுக்கு எந்தெந்த இடத்துல, அதாவது ஒரு படம் எடுத்து மேல ஒட்டிடுறோம், அல்ல சாட்சி வைக்கிறோம், காத்தடிச்சா விழுந்துருமே, அதுக்காக என்ன பண்றோம், ஒரு ஆணி அடிக்கிறோம். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அது போல செய்யணும். இப்ப இனிமே இப்போ படம் போட்டாச்சு, எல்லாம் ஒட்டிட்டுங்க, ஆனா விழாத பார்க்கணும். இப்போ அததான் இப்போ இந்த வரக்கூடிய 6 நாள்லயும் ஏற்படக்கூடிய இந்த விளக்கங்கள் எல்லாம் இந்த அடிப்படை தத்துவத்துக்கு ஒரு உறுதிப்பாடு, ஒட்டுவதற்கு, அதோட நம்மோட சேர்ந்து உறவாவதற்கு, நாம் அதோட உறவாவதற்கு என்னென்ன வழிகளும் என்னென்ன தெளிவும் வேணுமோ அதை தான் இப்போ எடுக்க போறோம். இதை அடிப்படையாக வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி